வாசிக்கணும். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரம் வாசிங்க சத்தமா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இங்கிலீஷில் வாசிச்சிருங்களா? In the beginning was the word, and the word was with God, and the word was God. 14வது வசனத்தை வாசிங்களா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கப்பா. ஃபர்ஸ்ட் வசனத்தை நல்லா கவனமாக கேளுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இப்போ பாருங்க, முதலாவது வார்த்தை என்று இருக்கிறது. அந்த வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை இப்போ எங்கே இருக்குன்னு சொல்றார்? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. In the beginning was word, and the word was with God, and the word was God. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் எங்கே குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தை குறிக்கிறது, தேவன் இருக்கிற இடத்தை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது, தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தார். ஆனால் பூமிக்குரிய எந்த காரியத்தை இந்த வசனத்தில் பேசணும்? அல்லேலூயா. பூமியை குறித்து பேசல, பூமியில் இருக்கிற மனுஷனை குறித்து பேசல, பூமியை குறித்து எந்த காரியமும் இந்த வசனத்தில் பேசல. முழுக்க அந்த பரலோகத்தில் இருக்கிற தகப்பனும் அந்த தகப்பனுடைய வார்த்தையும் அந்த தகப்பனை குறித்தும் அந்த இடத்தை குறித்தும் மட்டும்தான் பேசுது. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை என்பது, இந்த வேர்ட் என்பது, இந்த வார்த்தை என்பது வேற யாரும் கிடையாது, அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். தயவு செய்து சத்தமாக ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை வேற யாரும் கிடையாது, இந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை தான் 14வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி, வாசிங்களா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரலோகத்தில் இருக்கிற அந்த வார்த்தை, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை, பரலோகத்தில் இருந்ததான் அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, அந்த பரலோகத்திலிருந்து இந்த பூமியில், அந்த வார்த்தை பூமியில் வந்து இந்த பூமியில் அது நிறைந்தவராய், அந்த வார்த்தை அப்படியே ஒரு டான்ஜிபிளாக தொட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு நபராக மாறி, அந்த நபர் அந்த ஒரு வார்த்தை ஒரு நபராக மாறி இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் நமக்குள் இருந்தார், நம்மத்தில வாசம் பண்ணினார், நம்மளோடு கூட இருந்தார். 1 யோவான் 1வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் வாசிங்களேன். அதுலயும் சொல்றார் பாருங்க. யோவான் 1 John 1 to 6. நல்லா கவனமா கேளுங்க. ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிறது ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமா நித்தியமாய் இருக்கிறது. அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை குறித்து, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து, அந்த ஒரு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபரை குறித்து இதே யோவான் 1லேருந்து 6 வரைக்கும் பேசுகிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இப்போது அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், அவரை பார்த்துருக்கிறோம், அவரோடு கூட இருந்திருக்கிறோம், அவரை தொட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தை தான் 14வது வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்ல வரேன். இயேசு கிறிஸ்து என்பவர், இயேசு கிறிஸ்து என்பவர், இயேசு கிறிஸ்து நாமம், இயேசு வார்த்தை என்கிற இயேசு கிறிஸ்து, வார்த்தையாக இருந்து வந்த இயேசு கிறிஸ்து யாருன்னா, அவர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம். அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம். ரெண்டாவது, இயேசு என்கிற ஒரு வார்த்தை, இயேசு என்கிற ஒரு நபர், இல்லை இயேசு என்கிற ஒரு வார்த்தை ஒரு பெரிய தரிசனம். இயேசு ஒரு தரிசனம், இயேசு ஒரு தீர்க்க தரிசனம், இயேசு ஒரு தீர்க்க தரிசனம். மூன்றாவது, இயேசு பிதாவுடைய ஒரு பெரிய திட்டம்.
இயேசு என்பது ஒரு தரிசனம், இயேசு என்பது ஒரு தீர்க்க தரிசனம், இயேசு என்பது பிதாவுடைய திட்டம். இந்த தரிசனத்தையும் இந்த திட்டத்தையும் இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தையும் மேலிருந்து பிதா நினைச்சிட்டாரு, மேலிருந்து பிதா யோசிச்சாரு, மேலிருந்து பிதா திட்டம் போட்டாரு, மேலிருந்து ஒரு தரிசனத்தை உருவாக்கிட்டாரு, மேலிருந்து ஒரு திட்டத்தை உருவாக்கிட்டாரு. ஆனா மேல இருக்கிற தரிசனமும் மேல இருக்கிற திட்டமும் மேல இருக்கிறதான பிதாவுடைய அந்த ஒரு நோக்கமும் இந்த பூமியில வரணும்னா, இந்த பூமியில வருவதற்கு அவருக்கு ஒரு வாசல் தேவை, அவருக்கு ஒரு வழி தேவை, அவருக்கு ஒரு கீழ்ப்படுகிறதான ஒரு கருவி ஆண்டவருக்கு தேவைப்பட்டுச்சு. அல்லேலூயா. இந்த புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆவியானவர் இந்த பூமியில இறங்கி கிரியை செய்யணும்னா அவருக்கு ஒரு கருவி தேவை. அதனால தான் வார்த்தை பூமியில வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஆதியில பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆதியில இறங்கினார். ஆதியில் ஆவியானவர் பூமியில் இறங்கினார், ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கினார். ஜெனசிஸ் சாப்டர் 2:7 நீங்கள் அதில் வாசிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். ஆண்டவர் முதலாவது ஒரு பாடியை உருவாக்குறார். எடுத்து வாசிங்களே, ஜெனசிஸ் சாப்டர் 2:7. ஆதியாகமும் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மனுஷன் ஜீவ ஆத்மா ஆகிறதுக்கு முன்னாடி பற்றி பேசுது. தேவனாகிய கர்த்தர், நல்ல கவனமாக கேளுங்க, மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினான். அல்லேலூயா. அப்பொழுது மனுஷன் ஜீவ ஆத்மா வானானு. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் புகுந்து கிரியை செய்யணும். ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்து கர்த்தர் என்ன கிரியை செய்வார்னா, இன்றைக்கு நீ ஒரு இடத்துல, ஒரு வீட்டில் ஒரு இடத்துல நீ வசிக்கிறனா, அந்த இடத்த மாற்றணும்னா கர்த்தர் அந்த இடத்த அவரே இறங்கி வந்து மாற்றாத, அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்த மாற்றுவதற்கு ஒரு கருவியை தேர்ந்தெடுக்கிறார், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறார், ஒரு வெசலை தேர்ந்தெடுக்கிறார். அந்த வெசலை தேர்ந்தெடுத்து முதலாவது அந்த வெசலை தகுதியாக மாற்றுகிறார். அந்த ஒரு பாத்திரத்தை தகுதியாக மாற்றி அந்த பாத்திரத்துக்குள்ளே எப்படியாவது இந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த பாத்திரத்தில் எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்து, அந்த பாத்திரத்தில் எப்படியாவது இந்த இயேசுவின் ஜீவன் உள்ள நுழையும்படி செய்து அதற்கு பிற்பாடு அந்த பாத்திரத்தை வைத்து தான் அந்த இடத்த கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஸோ அந்த பாத்திரம் தான் நீங்களும் நானுமா இருக்கிறோம். கர்த்தர் உன்னை கொண்டு உன் வீட்டை மாற்றணும்னா, உன் வீடு மாறணும்னா முதலாவது நீ மாறணும். உன் தேசம் மாறணும்னா, உன் பட்டணம் மாறணும்னா, ஒருவேளை உனக்கு உன் பட்டணம் மாறணும்னு பாரம் இருந்துச்சுன்னா, உனக்கு உன் தேசம் மாறணும்னு பாரம் இருந்துச்சுன்னா, உன் சபை மாறணும்னு பாரம் இருந்துச்சுன்னா, உன்னுடைய வீடு மாறணும்னு உனக்கு பாரம் இருந்துச்சுன்னா, அதுக்கு நீ தான் பாத்திரமாக இருப்ப. கர்த்தர் உன்னை தான் பாத்திரமாக தெரிந்து கொண்டிருப்பாரு. ஆனால் அந்த பாத்திரம் ஆவியானவரை சுமக்கிற அளவுக்கு ஒரு தகுதியாக மாறுச்சுன்னா மட்டும்தான் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணி அந்த வீட்டை கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆனால் இந்த பாத்திரம் ஆவியானவரை சுமக்காத பாத்திரமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பாத்திரம் ஆவியானவர் எப்போ சுமக்க முடியும்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறனாகவும், 2வது ஆவியானவரை சுமக்கத்தக்கதாய் என்னுடைய சரீரத்துக்கு மாம்சத்துக்கு செத்தவனாக நான் மாறணும். என் மாம்சம் செத்தது போல, என் மாம்சம் செத்து போனாதான் என்னுடைய நான் நினச்சதெல்லாம் செய்கிறது கிடையாது. நான் யோசிக்கிறதெல்லாம், நான் நினச்சதெல்லாம் பேசுறது, செய்கிறது, பார்க்கறது, போகிறது அப்படி இல்லை. இது எல்லாத்துக்கும் சாகும் பொழுது தான் ஆவியானவர் உள்ளே வந்து உனக்குள்ளே கிரியை செய்ய முடியும். ஏன் எனக்கு அபிஷேகம் இல்லை, ஏன் எனக்குள்ள ஆவியானவர் வரமாட்டுறாரு, நான் உபவாசம் போடுறேன், நான் ஜெபிக்கிறேன், எவ்வளோ நாள் நான் போராடுறேன், ஆனால் ஏன் எனக்குள்ள கிரியை செய்ய மாட்டுறாரு, ஆனால் அவங்களுக்குள்ள கிரியை செய்கிறார், எனக்குள்ள ஏன் கிரியை செய்ய மாட்டுறாரு, ஏன் எனக்குள்ள கிரியை செய்யலைன்னா இன்னும் எனக்குள்ள மேட்டும் இருக்குன்னு அர்த்தம், இன்னும் எனக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம், இன்னும் எனக்குள்ள கர்வம் இருக்குன்னு அர்த்தம், இன்னும் எனக்குள்ள நான் என்கிற காரியம் இருக்குன்னு அர்த்தம், இன்னும் உலக ஆசை எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். என்றைக்கு இதுக்கெல்லாம் நான் சாகிறேனோ அப்பொழுது நான் செத்தவனை போல நான் மாற முடியும். அப்படி நான் செத்தவனை போல நான் மாறும் பொழுது தான் ஆவியானவர் எனக்குள்ள ஈஸியாக நுழைய முடியும். இல்லாட்டி ஆவியானவர் எனக்குள்ள ஈஸியாக நுழைய முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆதியில் ஆவியானவர் இந்த பூமியில் மனுஷன் மண்ணில் உருவாக்கி அந்த மனுஷன் டெட் பாடியை போல இருக்கிறார். ஒரு மாச்சரியில் இருக்கிறது போல ஒரு டெட் பாடியாக இருக்கிறார். உள்ளே இருக்கிற எந்த உறுப்புகளும் வேலை செய்யலை, எந்த ஒரு காரியமும் வேலை செய்யலை. செத்தவனை போல இருந்ததுனால ஆவியானவருக்கு உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் சீஷர்களுக்கு உள்ள வர்றதுக்கு நீங்கள் மேலே போய் கொஞ்சம் காத்துருங்கப்பா, நான் சொல்கிற வசனத்தெல்லாம் கொஞ்சம் கீழ்ப்படிங்கப்பா, நான் கேட்டிருக்கிற நான் சொல்லியிருக்கிற ஒரு உபதேசத்தினால உங்கள் இருதயம் சுத்தமாகட்டும், நீங்கள் சுத்தமாக்குங்க, நீங்கள் பரிசுத்த பண்ணப்படுங்க, நீங்கள் மேல் வீட்டு அறையில் போயிட்டு கொஞ்சம் ஆயத்தமாக இருங்க, உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்க. இவ்வளோலாம் நடந்ததுக்கு பிற்பாடு தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருவதற்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு சான்ஸாக இருக்குது, உள்ளே வருவதற்கு அவருக்கு ஒரு அனுமதி கெடுக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆதியில் மனுஷனை உருவாக்கும் பொழுது செத்தவரை போல் ஆதாம் இருந்ததுனால ஈஸியாக ஆவியானவர் உள்ளே போக முடிஞ்சிச்சு. நீங்கள் எசேக்கியேல்ல பாருங்கள், எசேக்கியேல் தரிசனத்தை பார்த்து கீழே விழுந்துடுறார். அவர் செத்தவனை போல் ஆன உடனே தான் எசேக்கியேல் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் பேசுகிறார், எழுந்துரு, நீ விழுந்துட்டு இருக்கிற மகன் எழுந்துரு, நீ கீழே விழுந்துட்டு இருக்கிற எழுந்துரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. மனுபுத்திரனே எழுந்துரு. அவர் இதை சொன்ன உடனே ஆவி எனக்குள் புகுந்ததுன்னு சொல்றார். வாசிங்கள, எசேக்கியேல் 2வது அதிகாரம் 1வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இப்ப சொல்றாரு, காலூன்றி நில், உன்னுடனே நான் பேசணும். அடுத்து, இப்படி அவர் என்னோடு பேசும் பொழுது ஆவி என்ன சொல்லுது பாருங்க, ஆவி எனக்குள் வந்து என்னை காலுண்டி நிற்கும்படி செய்தது. அல்லேலூயா. இப்போ என்ன காலுண்டி நிற்கும்படி எது செஞ்சிச்சு? ஆவியானவர். இந்த ஆவி உள்ள வந்து எப்போ தெரியுமா? எசேக்கியேல் நல்லா பயங்கரமாக மாம்சத்துலேயோ இல்லை நல்லா எனக்கு எல்லாமே தெரியும் மேட்டுமையிலையோ அந்த கர்வத்திலையோ அவர் நடந்து போகும் பொழுது ஆவியானவர் வந்து அவருக்குள்ளே புகழல, ஆவியானவர் வந்து அவரை காலுண்டி நிற்கும்படி செய்யல. என்றைக்கு எசேக்கியேல் தரிசனத்தை பார்த்து அவர் செத்தவனை போல கீழே விழுந்தாரோ ஆவியானவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆவியானவர் உள்ள நுழைவதற்கு அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்னைக்கு நீயும் நானும் அப்படியா கர்வமாய், அப்படியா மேட்டுமையாய், அப்படியா பெருமையா, அப்படியா உலக ஆசையில் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் ஒரு எண்ணத்தில் ஒரு மனப்பான்மையில் இருப்போனா ஆவியானவர் எனக்குள்ளே புகுந்து கிரியை செய்ய முடியவே முடியாது. எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் என்னன்னா, முதலாவது ஆவியானவர் வந்து இந்த பூமியை எல்லாம் ஒழுங்கினமாக எல்லாமே செய்து முடிச்சுட்டு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த உலகத்தை மறுபடியும் அலங்கோலம் ஆகாமல் இந்த உலகத்தை சரியான விதத்தில் காத்து கொள்வதற்காக, இந்த உலகத்தை சரியான பண்படுத்துவதற்காக, இந்த உலகத்தை சேஃபாக வைக்கிறதுக்காக, அழகாக வைப்பதற்காக நான் ஆதாமையும் ஏவாளையும் இந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறேன். இந்த தோட்டத்தை இவர்கள் அழகா பார்த்துக்கிட்டோம், இந்த தோட்டத்தை இவங்க நாசமாகாம பார்த்துக்கிட்டோம், இந்த தோட்டத்தை இவர்கள் அழகா பார்த்துக்கிட்டோம் சொல்லி அவர்களுக்குள்ள ஆவியை வைத்து அதுக்கப்புறம் சொல்லி அனுப்புறார், இவைகளெல்லாம் நீங்கள் பண்படுத்தி கொள்ளுங்க. வாசிங்கள், ஆதியாகமம் 28 வசனம் 27 28 1வது அதிகாரம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27 28 வாசிங்களா. தேவன் தம்முடைய பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்து அவனை தேவ சாயலாகவும் சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாய் அவர்களை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுங்கிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அதுக்கப்புறம் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. இதை ஆண்டு கொள்ளுங்க, பண்படுத்துங்க, இதை அழகாக பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றார் பாருங்க, அதை அவர்களை இப்படியே அதை பார்த்து கொள்வதற்காக அவர்களை அவர் அனுப்புறார். 3வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். Genesis chapter 3 verse 23. அவன் எங்கிருந்து எடுக்கப்பட்டானோ எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, இவர்களை அந்த பூமியை அழகாக பார்த்து கொள்வதற்காக பண்படுத்துவதற்காக நீங்கள் அந்த ஆதியாக 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறார், நீங்கள் போய் மல்டிப்ளை பண்ணுங்கள், நீங்கள் போய் பலுகி பெருகி மச்சங்களையும் மிருக ஜீவன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் எல்லா காரியத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க, அதை ஆளுகை செய்ய முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க.
அதுக்கப்புறமா மனுஷனுக்கு வீழ்ச்சி வந்துட்டதுக்கு பிற்பாடு இவர்களை வெளியே அனுப்பி என்ன சொல்கிறாரு, முடிஞ்ச அளவுக்கு நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த மண்ணை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்க, அந்த மண்ணை கொஞ்சம் நீ பண்படுத்தி கொஞ்சம் அழகாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மனுஷனை நியமிக்கிற. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த மனுஷனுக்குள் இருக்கிற ஒரு ஆவி, மனுஷனுக்குள் ஒரு ஆவியை வைத்து, அவங்களுடைய ஆவியை வைத்து, பின்பு பரிசுத்த ஆவியானவரை வைத்து தான் அவர் என்ன செய்யணும்னு திட்டமிடுறாருன்னா, கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்தை சேஃபாக வைத்துக்கணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் போடுறார். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியை வைத்து கொண்டு இவங்க எந்த தோட்டத்தில் இருக்கிறாங்களோ அந்த தோட்டத்தை பார்த்து கொள்ள முடியாதவர்களாக மாறிட்டாங்க, அந்த தோட்டத்தை பண்படுத்த முடியாதவர்களாக மாறிட்டாங்க, அந்த தோட்டத்தை ஆளுகை செய்கிறவர்களாக இல்லாதவர்களாக அவங்க மாறிட்டாங்க. அதனால் ஆண்டவர், உன்னால் இதை நீ ஆளுகை செய்ய முடியாது, உன்னால் இதை அழகாக மாற்ற முடியாது, உன்னால் இதை எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர்களை அந்த தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளிட்டாரு. ஆதியாக 6:3 என்ன சொல்லுதுன்னா, உள்ள நுழைஞ்ச ஆவி இப்போ கஷ்டப்பட்டு வெளியில் போயிட்டார். உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், வாசிக்கலாம் 6வது அதிகாரம் 3வது வசனம். என்னுடைய ஆவி, my spirit shall not strive always with man, he also is blessed. அவ்வளோதான், வாசிக்கப்பா. அப்பொழுது கர்த்தர், என்னுடைய ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடாது, அவன் மாம்சதன். அவ்வளோதான். இனி என்னுடைய ஆவி மனுஷனோட போராடாது, அவன் மாம்சம் தானே. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆவியானவர் என்றைக்கு அந்த மனுஷனை விட்டு வெளியே போயிட்டாரோ அன்றைக்கு இந்த பூமியானது ஒழுங்கினமாக மாறி போச்சு. ஆவியானவர் என்றைக்கு மனுஷனை விட்டு வெளியே போயிட்டாரோ ஏதேன் தோட்டத்தை இவங்களால சரியா பார்த்துக்க முடியல, ஆண்டவர் வெளியே அனுப்பிட்டார். அதை சரிப்படுத்த முடியல, அவங்கள அதால் காத்துக்கொள்ள முடியாததுனால அதை சேஃபாக வச்சுட்டு வெளியே அனுப்பி என்ன சொல்கிறாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு உன்னை ஒரு இடத்துல வைக்கிறேன், அந்த இடத்த கொஞ்சம் அழகாக பார்த்துக்கிறதுக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ அதை அழகாக பார்த்துக்கோ. அதை அழகாக பார்த்துக்கிறது எப்படி நடக்குதுன்னா, இவர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் இருக்கிற பூமியில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் ஆபிரகாம் ஒரு தேசத்தில் வைத்து அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு வானத்தில் உள்ள நட்சத்திரை போலவும் பூமியில் உள்ள மணரை போலவும் உன்னை பெருக செய்வான், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஒரு இடத்துல வைத்து ஆபிரகாமை பிளஸ் பண்ணுறார். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் ஏன் இவ்வளோ காரியத்தை நான் சொல்லிட்டு வரேன்னா, ஆவியானவர் ஒரு நபருக்குள் நுழைந்தால் மட்டும்தான் அந்த நபரை கொண்டு ஒரு இடத்தை மாற்ற முடியும். ஆவியானவர் ஒரு நபருக்குள்ள புகுந்தால் மட்டும்தான், அந்த நபருக்குள்ள வாசம் செய்தால் மட்டும்தான் அந்த நபர் எந்த இடத்துல நின்றாலும் அந்த இடத்துல மாற்றம் உண்டாகும். ஆவியானவருக்குள்ளே வந்து ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய நடத்திப்பில் நீ நடத்தப்பட்டு நீ நடந்து போனா, நீ எங்கே போய் நிற்கிறியோ, அவர் நடத்திப்பின் பிரகாரமாக நீ எங்கே போய் நிற்கிறியோ அந்த இடத்துல உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அந்த இடத்துல உன்னை கொண்டு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருவார். அந்த இடத்துல உன்னை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும், அந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இயேசு கிறிஸ்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய், அவர் ஆவியில் நிறைந்தவராய், இயேசுவை பற்றி சொல்லுது, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய், அவர் ஆவியில் நிறைந்தவராய், அவர் போகிற எல்லா இடத்துலையும் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தாராம். போகிற எல்லா இடத்துலையும் நல்லது நடந்துச்சு. அவர் எங்கே போய் உட்காரார் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. அவர் எந்த இடத்துல உட்காந்து பேசுகிறார் ஒருத்தர் வாழ்க்கை தலைகீழாக மாறுது. அவர் எந்த இடத்துல போய் நிற்கிறார் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அவர் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார். பிதாவுக்கு இந்த பூமியில் சில காரியத்தை அழகாக மாற்றணும்னு ஆசை. ஆனால் அழகாக மாற்றணுன்றதுக்காக கர்த்தர் ஒரு கருவியை தேர்ந்தெடுப்பார். அந்த கருவி நிமித்தமாக தான் அவர் பரலோகத்தில் என்ன யோசித்து வச்சிருக்கிறாரோ அந்த கருவி, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த ஒரு வெசல், அந்த ஒரு பாத்திரத்தை கொண்டு அவர் நினைச்சதை இந்த பூமியில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதுக்கு எக்ஸாம்பிள் மோசே, எக்ஸாம்பிள் எலியா, யோசுவா, மோசே, எலிசா, எத்தனையோ தாவீது, தானியல், எத்தனையோ தேவ மனுஷர்கள் இருக்கிறாங்க. அவர் என்ன பரலோகத்தில் யோசிச்சாரோ அதை இங்க பூமியில தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தன்னுடைய ஊழியக்காரர்களுக்குள்ள தன்னுடைய ஆவியை ஊற்றி அவர்களை யூஸ் பண்ணி அவர் என்ன மாற்றணும்னு நினைச்சாரோ அதை மாத்திட்டார். ஆனால் இன்னைக்கு என் வீடு மாறணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனால் ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நான் நடக்கிறேனா? என் குடும்பம் மாறணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நான் நடக்கிறேனா? என் கடன் பிரச்சனை மாறணும்னு ஆசைப்படுறேன், ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நான் நடக்கிறேனா? என் சபை மாறணும்னு ஆசை, ஆனால் ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நான் நடக்கிறேனா?
ஆவியானவரால் மட்டும்தான் பரலோகத்தில் இருக்கிறதான அந்த தரிசனத்தை, பரலோகத்தில் இருக்கிறதான அந்த திட்டத்தை, பரலோகத்தில் இருக்கிறதான அந்த தீர்க்க தரிசனத்தை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியுமே தவிர மற்ற எப்படியும் அங்கே மேலே இருக்கிற காரியம் இந்த பூமியில் இறங்கி வரவே முடியாது. அல்லேலூயா. இந்த பூமியில் அலங்கோலமாயிருக்கிற பூமி மாத்திரமல்ல, அலங்கோலமாயிருக்கிற பூமியையே மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாராம். அது அங்கே 1:2 தான் வாசிக்கிறோம். அலங்கோலமாக இருக்கிற, இருளாக இருக்கிற, அசிங்கமாக இருக்கிற, மோசமாக இருக்கிற, இருள் நிறைஞ்ச பூமியை மாற்றுவதற்கு ஆவியானவர் இறங்கி வந்தார். இந்த பூமியையே மாற்ற ஆவியானவர் இறங்கி வந்தாருன்னா அலங்கோலமாக இருக்கிற என் வாழ்க்கை அவரால் மாற்ற முடியாதா? அதான் வேதம் சொல்லுது, நிறைவானவர் வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போயிடும். இன்றைக்கு நீ மாறிட்டா 100% கர்த்தர் உன் குடும்பத்தை கொண்டு என்ன நிறைவேற்றணும்னு நினைக்குவாரோ அதை மாற்றிடுவார், அதை செஞ்சிடுவார், அதை நிறைவேற்றிடுவார். ஆனால் நான் தகுதியாக இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு என்பவர் ஒரு தரிசனம், இயேசு என்பவர் ஒரு தீர்க்க தரிசனம். ஜீசஸ் இஸ் a prophecy, ஜீசஸ் இஸ் a vision, ஜீசஸ் இஸ் a plan of God. இயேசு என்பது ஒரு தரிசனம், இயேசு என்பது ஒரு தீர்க்க தரிசனம், இயேசு என்பது ஒரு தேவனுடைய திட்டம். இந்த திட்டம் பரலோகத்திலே இருக்கு. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற திட்டம் இந்த உலகத்தில் வரணும்னா அவருக்கு ஒரு கருவி தேவை, அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை, அவருக்கு ஒரு வெசல் தேவை. அந்த வெசல் தான் மரியாள். இந்த மரியாளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மரியாள் இடத்துல வந்த உடனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்றார். வாசிங்களா மறுபடியும் அந்த வசனத்தை, லூக்கா 1வது அதிகாரம் 27 வாசிக்கலாம். 27 வாசி. ம் 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 தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு தேவ தூதர் யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனுக்கு எங்கேஜ் ஆயக்கப்பட்டிருக்கிறதான மரியாளை சந்திக்க அவங்கக்கிட்ட ஏதோ பேசுறதுக்காக தேவனால் ஒரு தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறாரு. அவள் இருந்த வீட்டில் தேவ தூதர் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே. பரலோகத்திலேருந்து ஒரு வாக்குத்தத்தம் வளர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பரலோகத்திலிருந்து உன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மரியாளை தன்னை குறித்து சாட்சி சொல்லலை, அவங்களே தன்னை குறித்து பேசிக்கல, பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே பேசலை. தேவன் சொல்லி அனுப்புகிறார், நீ கிருபை பெற்றவ, நீ கிருபை பெற்றவள். வாசிபா. நீ கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை என்னையும் பார்த்து இப்படி ஏற்பட்ட சாட்சி சொல்லணும். தாவீதை குறித்து என்ன சொல்லுது? இதே அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களா. ஆக்ட்ஸ் சாப்டர் 13:22. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம். அவனை தள்ளி, அதாவது சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரன் ஆகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று யார் சாட்சி கொடுக்கிறாங்க? அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். யாருங்க? மனுஷன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி அல்ல. அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது உன்னத தேவன். நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க என்பதை என் வீட்டில் இருக்கிறவங்க என்னை குறித்து சாட்சி சொல்கிறாங்களோ இல்லையோ, என்னை வீட்டில் இருக்கிறவங்களை குறித்து, என்னை வீட்டில் இருக்கிறவங்க என்னை பற்றி சாட்சி கொடுக்க தெரியுதோ இல்லையோ, ஆனால் என்னுடைய ஒவ்வொரு நடக்கையும் ஆண்டவருக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு நடக்கையும், பேச்சையும், பாவனையும் எல்லாமே அவருக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. சகலமும் அவருக்கு முன்னாடி நிர்வாணமாக இருக்கு. அவரே சாட்சி கொடுக்கிறாரு, இவன் எனக்கு சித்தமானதெல்லாம் இவர் செய்வாருப்பா, எனக்கு என்ன இஷ்டமோ அவர் செய்வார், எனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் இவர் செய்வார் அப்படின்னு சொல்லி தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஏன்னா தாவீதை கர்த்தருடைய கண் கண்டது. கர்த்தருடைய கண் தாவீதை கண்டது. பைபிளில் தான் போட்டிருக்கிற இடத்துல கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக்கொண்டே இருக்கான். ஏன்னா யார் அவரையே பற்றி கொண்டு இருக்கிறாங்க, யார் அவருக்கு உண்மையாக இருக்கிறாங்க, யார் அவருக்கு உண்மையாக நடந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கண்ணு பார்த்துட்டே இருக்குதான்.
அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களை அவர் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார் பைபிளில் போட்டிருக்கு. அவரை யார் உறுதியாக பிடிச்சிருக்கிறாங்க என்பதை யாருக்கு மேலே அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்க என்ன உண்மையாக பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா, இவங்க என்ன உண்மையாக கூப்பிடுறாங்கப்பா, இவங்க உண்மையாக என்ன தேடிக்கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவ்வளோ ஜனங்கள் கூடியிருந்தாலும் ஆனால் பெரும்பாடுள்ள ஸ்திரியை மாத்திரம் மேலே இருக்கிற பிதா பார்த்தாரு, கீழே இருக்கிற குமாரனுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பார்த்தாரு. அவருடைய அவருக்கு உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை புறப்பட்டு போய் அந்த ஸ்திரியை சுகமாக்கினது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அதில் விசேஷமானவங்க யாருன்றது ஆண்டவருக்கு தெரியும். அவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் அதில் உண்மையாக யார் கூப்பிடுறாங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். இந்த மரியாதை பார்த்த உடனே நீ கிருபை பெற்றவ, ஆண்டவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற. நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா ஊரில், உன் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்கள் வம்சத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, உனக்கு உன் தாய் இருக்கிறாங்க, உங்கள் பாட்டி இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ள இருக்கிறார். ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள். அந்த கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படுகிறதான ஒரு நபர் வருகிற வரைக்கும் கர்த்தர் காத்து கொண்டே இருந்தார். அந்த வார்த்தை, அந்த மேல் இருக்கிற தரிசனம், அங்கே மேல் இருக்கிற வாக்கு தத்துவம், அங்கே மேல் இருக்கிற தீர்க்க தரிசனம், அங்கே மேல் இருக்கிறதான வார்த்தை என்கிற கிறிஸ்து, அந்த வார்த்தை கீழே பூமியில் கிறிஸ்துவா மாற்றுவதற்காக அவர் யாரையாகிலும் தேடிக்கொண்டே இருக்கிறாரு. ஆனால் யாருமே அவர் விரும்புகிற அளவுக்கு இல்லை, யாருமே அவர் விருப்பப்படுற அளவுக்கு இல்லை. கிருபை பெற்றவளா யாருமே வாழலை, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா யாருமே வாழலை. ஆனால் அந்த ஸ்திரீ வருகிற வரைக்கும் கர்த்தர் காத்து கொண்டே இருந்தார். சரியான நேரம் வந்த உடனே கலாத்தியர் 4வது அதிகாரம் 4, 5, 6 வாசிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை உடையும்படி நியாய பிரமாணத்திற்கு மீட்டுக் கொள்வதற்காகவும் காலம் நிறைவேறின போது, பாருங்க, காலம் நிறைவேறின போதுனா இட்ஸ் an appointed டைம். அவர் என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரோ அந்த நேரத்தில் காலம் காத்து கொண்டிருந்த நேரம் வந்துருச்சு. யாருக்காக எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தனோ காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீ என்கிற மரியாளிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அவ்வளோதான். மற்றது வீட்டில் வாசிச்சு கொள்ளுங்க. இந்த ஸ்திரீ சரியான நேரத்தில், இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு, இன் அன் அப்பாயிண்டட் டைம் த லார்ட் சென்ட் இஸ் சன். யார் மூலியமா? வர்ஜின் மேரி மூலியமா. அந்த கீழ்ப்படுகிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாத்திரத்தின் மூலியமா கர்த்தர் பூமியில் இறங்கி வந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மேலே இருக்கிற வரைக்கும் கண்ணு பார்க்கல, மேலே இருக்கிற வரைக்கும் அது தொட்டு பார்க்க முடியல. வார்த்தை மேலே இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. பரலோகத்தில் இருக்கிற வரைக்கும் ஜஸ்ட் கேள்விப்படுற, அவ்வளோதான். அப்படியா ஒருத்தர் பிறப்பாருப்பா, ஒரு தரிசனம் பிறக்கும்பா, ஒரு வாக்குத்தத்தம் பிறப்பான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதை தான் சொல்கிறாங்க, நாங்கள் கேள்விப்பட்டதை நாங்கள் இப்பொழுது கண்டிருக்கிறோம் அப்படின்றார். 1 யோவான் 1 நம்ம வாசிச்சுட்டு வந்தோம் இல்லையா? நாங்கள் கேள்விப்பட்டதை, பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாய் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவரை குறித்து தரிசனங்கள் இருக்கு. பிதாவுடைய பெரிய திட்டம், பிதாவுடைய பெரிய தரிசனம், அந்த தரிசனத்தை வெறும் கேட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்க இப்படியா வருவாருன்னு சொல்லி இருக்கிறாங்கப்பா. மேசியா வருவாரு, அவர் வந்தா எல்லாத்தையும் செய்வாரு, அவர் வந்தா எல்லாரையும் காப்பாற்றுவாரு, அவர் எல்லாருக்காக பாவத்துக்காக மறி எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா எந்த கண்ணுமே பார்க்கல. ஆனா கண் பார்க்கணும்னா, தொட்டு பார்க்கணும்னா, அவரோடு கூட நடக்கணும்னா, அவரோடு கூட உறவாடணும்னா, அவருக்கு அந்த ஒரு காரியம் இந்த பூமியில தொட்டு பார்க்குற அளவுக்கு அவர் மாறணும்னா அவருக்கு ஒரு கருவி தேவை, அவருக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாத்திரம் தேவை. அந்த பாத்திரம் மூலியமா தான், அந்த வழி மூலியமா தான் கர்த்தர் இந்த பூமியில வர முடியும். அவர் என்னதான் தேவனா இருந்தாலும் சூப்பர் நேச்சுரலா அவர் இறங்கி வந்துடல. அப்படியே இறங்கி நான் தான் தேவன், நான் தான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லவே இல்லை. பூமியில என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தின் பிரகாரமாக அவர் வந்தார். பூமியின் சட்டமும் பூமியினுடைய ஒழுங்கு என்ன? ஒரு பிள்ளை, ஒரு நபர் இந்த பூமிக்கு வரணும்னா குழந்தையாக தான் வரணும், ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்து தான் வரணும்.
ஒரு 10 மாதம் சுமந்து அந்த வயிற்றில் இருந்து தான் அந்த பிள்ளை வரணும். இந்த உலகத்தின் விதிமுறை என்னையோ, இந்த உலகத்தின் விதிமுறை இந்த உலகத்தின் சட்டம் என்னமோ அந்த சட்டத்தின் பிரகாரமாகவே இயேசு கிறிஸ்து வரணும்னு பார்க்குறார். ஆனால் வருவதற்கு எந்த பாத்திரமும் தகுதியாக இல்லை. ஆனால் அந்த பாத்திரம் சரியான நேரத்தில் உருவாகிற வரைக்கும் அவர் காத்திருந்தார். சரியான நேரத்தில் மரியாள் அவங்க நல்லா கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கீழ்ப்படிஞ்சு தேறினவங்களாக மாறி அந்த எக்ஸாக்ட் டைம் வர நேரத்தில் கர்த்தர் நேராக போய் சந்திக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள். ஆண்டவர் உன்னை தெரிஞ்சுக்கினாரு. உன் மூலியமா அந்த ஒரு விஷன், உன் மூலியமா மேலே இருக்கிற தரிசனம், உன் மூலியமா மேலே இருக்கிற தீர்க்க தரிசனம், உன் மூலியமா மேலே இருக்கிறதான தேவனுடைய திட்டம் இப்போ எல்லா கண்ணு பார்க்குற அளவுக்கு பூமியில் வரப்போகுது. அல்லேலூயா. அந்த தரிசனமும் அந்த திட்டம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு என்கிற தரிசனம், இயேசு என்கிறதான தீர்க்க தரிசனம், இயேசு என்கிறதான திட்டம் ஒரு நபர் மூலியமா ஒரு இடத்துக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகப்பட்டா, அந்த நபர் மூலியமா ஒரு இடத்துக்கு கொடுக்கப்பட்டா, ஒரு நபர் மூலியமா ஒரு இடத்துக்கு காண்பிக்கப்பட்டா, அந்த இடம் முழுவதுமாய் அந்த இயேசு கிறிஸ்துவினால, தரிசனத்தினால, தீர்க்க தரிசனத்தினால, திட்டத்தினால அந்த இடமே மாற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்தா அவங்க வீடு தலைகீழா மாற ஆரம்பிச்சிடும். சகையு வீட்டுக்குள்ள வரார். வீட்டுக்குள்ள வந்த உடனே மோசமா இருந்த ஒரு மனுஷன், இனி நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், இனி யார் இடத்துலையும் நான் இப்படியா நான் ஏமாற்றி வாங்க மாட்டேன், வாங்கின இடத்துல மறுபடியா கொடுத்துறேன், ரெட்டத்தனியா கொடுத்துறேன், 4 இடத்தனியா கொடுத்துறேன், எனக்கு பணம் வேணாம், ஆடம்பரம் வேணாம், உலகம் வேணாம். இயேசு நீங்க உள்ள வந்துட்டீங்களே, எனக்கு என்ன தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயேசு சொல்றார், இந்த நாளில் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. Today the salvation has come into this house. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவ்வளவு நாள் அந்த வீட்டுல ரட்சிப்பு இல்லை. இவ்வளவு நாள் அந்த வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படலை. இவ்வளவு நாள் அந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு ரட்சிப்பின் வாசனை இல்லை. வெறும் பணமோ ஆடம்பரமோ வசதியோ உலக ரீதியான காரியமும் தான் இருந்துச்சு. ஆனா எப்போ இயேசு உள்ள நுழையிற அளவுக்கு சகையோடைய வாழ்க்கை மாறிச்சோ, அந்த சகையும் நிமித்தமா வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள, என் வீட்டுக்குள்ள இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? ரட்சிக்கப்படலையா? அவங்க ரட்சிக்கப்படணும்னா ஒரு ஊழியக்கார் வந்து என் வீட்டில் ஜெபிக்கணும், அவங்க வந்து என் வீட்டில் தீர்க்க தரிசனம் சொல்லணும், இவங்க வந்து தெளிச்சு ரத்தத்தை இல்லை ஜெபம் பண்ணி தண்ணீரை தெளிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆகும். அந்த டைமிங்க்கு மாத்திரம்தான் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் இயேசுவை நான் உள்ள கூட்டிட்டு போறேன், இயேசுவை நான் உள்ள அழைச்சு கொண்டு போறேன், இயேசு என்கிற தரிசனத்தை நான் கொண்டு போறேன். இயேசு என்கிற தரிசனம், இயேசு என்கிற தீர்க்க தரிசனம், இயேசு என்கிற திட்டம் உன் மூலியமாய் நீ போகிற எந்த இடத்துலலாம் அவர் வெளியரங்கமானாருன்னா, உன் நிமித்தமா, இந்த தரிசனத்து நிமித்தமாய் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும், அற்புதம் நடக்கும், பெரிய அதிசயம் நடக்கும். 100% இடத்துல ஒரு பெரிய சேஞ்ச் வரும். இருட்டா இருக்கிற இடத்துல வெளிச்சம் வரும். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றார்? நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன், நான் ஒரு வெளிச்சமா இருக்கிறேன். ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? இப்போ நீங்களும் வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? வெளிச்சமா இருக்கிற இயேசுவை பின்பற்றுகிறபடினால் நீங்களும் நானும் வெளிச்சமா மாறிடுவோம். அல்லேலூயா. ஸோ மரியாளை தெரிந்து கொண்டு மேலே இருக்கிற அந்த ஒரு வாக்கு தத்துவம், மேலே இருக்கிற தீர்க்க தரிசனம், மேலே இருக்கிற தேவ திட்டம் எல்லாம் கேள்விதான் பட்டாங்க. ஆனால் யாரும் தொட்டு பார்க்கல. ஆனால் தொட்டு பார்ப்பதற்கு பெரிய ஒரு என்னது யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தது. யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா மரியாள் தான். இந்த மரியாள் கீழ்ப்படிந்தபடினால், இந்த மரியாள் வாக்குத்தத்தத்தை அங்கீகரித்தபடினால், இந்த மரியாள் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தபடினால், இந்த மரியாள் பரிசுத்த ஆவியானவர் உள்ள நுழைந்து, நம்ம வாசல் இல்லைங்களா, எப்படி மனுஷன் டெட் பாடியா இருந்ததுனால ஆவியானவர் உள்ள வர வாசல் கிடைச்சிச்சோ, அதே போல மரியாளும் கம்ப்ளீட்டா செத்தவங்களை போல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவங்களா இருந்தாங்க. என் வாழ்க்கையில் அந்த தரிசனம் நிறைவேறட்டும், என் வாழ்க்கையில் அந்த திட்டம் நிறைவேறட்டும், என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்யறாரு செய்யட்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்திரீ இடத்துல கல்யாணமே ஆகாத நீ கன்சீவ் ஆயிடு அப்படின்னா அற்புதம் அப்படின்னு சொன்னா கூட இந்த காலத்தில் ஒத்துக்க முடியாது. ஃபேக்டா இல்லைங்களா? யாருமே ஒத்துக்க முடியாது. உடனே உலகம் என்ன பண்ணும்? மோசமா பேசும். அதுவும் இந்த காலத்தில் அதெல்லாம் கேஷுவல் ஆயிடுச்சு. இன்னைக்கு அது வித்தியாசமான ஒரு காரியம், இன்னைக்கு கேஷுவலாக மாறி போச்சு. ஆனால் அந்த காலத்தில் திருமணத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அது மோசமான ஒரு பாவம். ஆனால் அந்த நிந்தனையும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்கிட்ட வந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்குறீங்க, அதை நான் ரிசீவ் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன். கொடுங்க ஆண்டவரே, ஐ எம் ரெடி டு ரிசீவ் இட் லார்ட். இதனால என்ன நிந்தனை வந்தாலும், அவமானம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, ஐ வில் ஒபே லார்ட், நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. அந்த கீழ்ப்படிந்த பாத்திரம் கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதுதான் அவங்ககிட்ட எனக்கு பிடிச்சிச்சு, அதனால தான் நீ கிருபை பெற்றவள். இதுதான் அவங்ககிட்ட எனக்கு பிடிச்சிச்சு, அதனால தான் ஸ்திரீகளுக்குள்ளே உன்ன மாதிரி யாருமே கிடையாது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேலே கனம் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேலே கனம் இருக்குது. ஏன் நிறைய பேர் அவங்கள விட்டு கொடுக்க முடியல? எதுக்காக? காரணம்னா அவங்க அந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் யோவான் சொல்கிறாரு, நாங்கள் கேள்விப்பட்டோம்ப்பா. 1 யோவானில் 1லேருந்து வாசிச்சோன்னா நாங்கள் கேள்விப்பட்டோம், அவ்வளோதான். இப்போ நாங்கள் பக்கத்தில் நின்றோம், நாங்கள் இதை தொட்டு பார்த்தோம், எங்கள் கண்களினால அதை பார்த்துட்டோம். சீக்கிரம் வாசிங்களா, அந்த வசனத்தை வாசிச்சிருங்கப்பா. 1 யோவான் 1:1 வாசிச்சிருங்க சீக்கிரமா. ஆதி முதல் இருந்ததும், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆதி முதல் இருந்ததும். இப்போ சொல்றாரு பாருங்க, நாங்கள் கேட்டிருக்கிறோம், நாங்கள் கேட்டதும். இப்போ பாருங்க, எங்கள் கண்களில் நாங்கள் பார்த்துட்டோம். இவங்க என்ன சொல்றாங்க? இப்போ எங்கள் கைகளை இயேசுவை தொட்டு பார்க்குறோம், எங்கள் இயேசுவை பொழுது எங்கள் கண்களில் பார்க்குறோம். தோமா என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து உயிரோட வந்ததுக்கு பிற்பாடு நான் தான் இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். ஆனால் தோமா என்ன சொல்கிறாரு? அப்படிலாம் இல்லை, இங்கே தானே நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களை நான் தொட்டு பார்க்கணும். அதனால் ஆண்டு சொல்கிறேன், வாப்பா என்னை தொட்டுப்பார். உடனே தோமா என்ன பண்ணுறாரு? அவருடைய விழாவை தொட்டு பார்க்குறாரு. இப்போ நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இது நீங்கள் தான், உங்களை நான் தொட்டு பார்த்துட்டேன், இப்போ நான் பிலீவ் பண்ணுறேன், நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறத நான் அங்கீகரித்து கொள்ளுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேலே இருக்கிற கண்ணுக்கு பார்க்காத, அதாவது கண்ணுக்கு பார்க்க முடியாத வாக்கு தத்துவம் பூமியில் தொட்டு பார்க்குற அளவுக்கு எப்படி நிறைவேறுச்சுன்னா, கீழ்ப்படுகிறதான, தாழ்த்துகிறதான, அங்கீகரிக்கிறதான ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லை தேவனுடைய பாத்திரம் இருந்தபடினால தான் காணாத வாக்கு தத்துவம் காண்கிற அளவுக்கு மாறுச்சு. தொட்டு பார்க்க முடியாத வாக்கு தத்துவம் தொட்டு பார்க்குற அளவுக்கு மாறுச்சு. ஃபீல் பண்ண முடியாத அந்த பிரசனத்தை ஃபீல் பண்ணி முடிஞ்சிச்சு. காரணம், ஒரு கீழ்ப்படுகிற பாத்திரத்தை நிமித்தமா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, உன் வாழ்க்கைக்கு ஆண்டவர் பரலோகத்தில் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை பரலோகத்தில் வச்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உன் கண்ணதை பார்க்கல, இன்றைக்கு வரைக்கும் உன் காததை கேட்கல, இன்றைக்கு வரைக்கும் நீ அதை தொட்டு பார்க்க முடியல, அந்த விஷனை கண்ணில் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணி உன்னால் பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? நீங்களும் நானே இன்றைக்கு வரைக்கும் மேட்டு மேலே நடந்து கொண்டு இருக்கிறோம், பெருமையில் நடந்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தருக்கு கம்ப்ளீட்டாக கீழ்ப்படியில், ஆவியானவருடைய நடத்திப்புக்கு ஒப்பு கொடுக்கல. உலக ஆசை, பொருள், பெருமை, இச்சை, உலகத்தின் எல்லா ஆடம்பரம் எல்லாத்துக்குமே நம்ம நேரத்தை கொடுத்ததுனால ஆவியானவர் அவருடைய திட்டத்தை என் இருதயத்தில் வந்து விளக்கி சொல்ல முடியலை. அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் வாசிக்க வேணாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் என்ன இருக்குன்னா, கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் உண்டாயிருக்கிற காரியங்களை எந்த கண்கள் பார்க்கவில்லை, எந்த காது கேட்கவில்லை, யாரும் இருதயத்தில் போய் அதை கவனித்து நிதானித்து ஆராய்ஞ்சு பார்க்கவும் இல்லை. வாசிச்சிருப்பா ஒரு வசனத்தை வாசிருங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். எழுதியிருக்கிறபடி பாருங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகள் கண் பார்க்கல, காது கேட்கல, அவர்கள் தோன்றவில்லை. மனுஷனுடைய இருதயத்தில் எப்படி சொல்றாருன்னா, உங்க இருதயத்தில் வரல அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் மேலே உனக்காக ஒரு தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் திட்டத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். பவுல் சொல்றாரு, ஆனால் கர்த்தர் நேசிக்கிறவர்களுக்காக நியமித்த காரியங்கள் கண்ணு பார்க்க மாட்டுது இன்னைக்கு வரைக்கும், காது கேட்கவே மாட்டுது இன்னைக்கு வரைக்கும், இருதயத்தில் தோன்றவும் மாட்டுது, இருதயத்தில் வர வாய்ப்பு இல்லை, இருதயத்தில் அது உதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருதயத்தில் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, எவ்வளோதான் நினைச்சாலும் சான்ஸே இல்லை உள்ள வளருவதற்கு. ஆனால் பவுல் அடுத்து என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு ஆசை, ஆனால் அவங்க கண்ணு பார்க்க முடியல, காது கேட்க முடியல, இருதயத்தில் தோன்றுவதற்கான அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் மேலே. ஆனால் எங்களுக்கு தெரியுது எப்படின்னா, ஆவியான மூலியம் வாசிங்கள, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆவியானவர் இல்லாமல் உன்னை பற்றி அவர் மேலே என்ன எழுதி வச்சிருக்கிறாரு தெரியாது.
எரேமியா 29:11 சொல்றாரு, ஐ ஹாவ் a plan for you, plan to prosper. உன் பேரில் ஒரு நினைவை வைத்திருக்கிறேன், அது தீமைக்கல்ல நன்மைக்கென்று வைத்திருக்கிறேன். ஆண்டவர் மனசில் எனக்கு குறித்து ஒரு திட்டத்தை எழுதி வச்சிருக்கிறார், யோசனை எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் அந்த யோசனை எனக்கு தெரியுமா? ஆண்டவர் மேலே என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாரு இன்னைக்கு நம்மளுக்கு கிளியராக தெரியுதா? ஏன் ஆண்டவருடைய திட்டம் எனக்கு கிளியராக தெரியாததுனால தான் நான் 4-5 ஆப்ஷன் வச்சிருக்கிறேன். இந்த வேலை இல்லைன்னா அந்த வேலை, இந்த காரியம் இல்லைன்னா அந்த காரியம், இந்த படிப்பு இல்லைன்னா அந்த படிப்பு, இந்த காலேஜ் இல்லைன்னா அந்த காலேஜ், இந்த நவர் இல்லைன்னா அந்த நவர். ஏன் நமக்கு ஆப்ஷன் வச்சிருக்கிறோன்னா, நமக்கு எதுதான் பர்ஃபெக்ட், எதுதான் எனக்கு தெரியல, எதுதான் என்னுடையதுன்னு எனக்கு தெரியல. நான் பார்க்குறதெல்லாம் என்னதுன்னு நினச்சிக்கிறேன். நான் போகிற வேலைலாம் இங்கே தான் எனக்கு ஆண்டவர் வச்சுக்கிறான்னு நினச்சிக்கிறேன். ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற காரியங்கள் உன் இருதயத்தில் தோன்றாததுக்கான காரணம், ஆவியானவர் உள்ள வர வைப்பதற்காக நீங்கள் இன்னமும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. காரணம், உலகத்தின் ஆசை, பொருள் ஆசை, உலகத்தின் ஆடம்பரம், பெருமை, மேட்டுமை, இச்சை, இவைகள்லாம் உள்ள நுழைஞ்சிருக்கிறதுனால ஆவியானவர் உள்ள வந்து வெளிப்படுத்த முடியல. ஆனால் அவர் வந்துட்டாருன்னா அங்கே இருக்கிற அத்தனை ரகசியங்களும் இருதயத்துக்குள்ள வந்துடும். உள்ளே வந்துட்டதுக்கு அப்புறம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த வாக்கு தத்தத்தை மரியாள் ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணிட்டு அடுத்து அதை யோசிக்கிறாங்க. யோசித்த உடனே உள்ளுக்குள் ஆவியானவர் வந்து கிரியை செய்கிறாரு. உள்ளுக்குள் ஆவியானவர் வந்து கிரியை செஞ்ச உடனே நடந்த சம்பவம் என்னன்னா, தரிசனம் உள்ளே வந்துடுச்சு, தரிசனம் மனசில் வந்துடுச்சு, தரிசனம் உள்ளே வந்துடுச்சு. இப்போ நான் எப்படின்னா ஆவியானவருக்கு இடம் கொடுத்துட்டேன். இப்போ நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் வந்து துதிக்க ஆரம்பிக்கிறேன், உண்மையாக நான் ஆராதிக்கிறேன், உண்மையாக நான் பாடுறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு பாடிட்டேன், ஆராதிச்சிட்டேன், துதிச்சிட்டேன், கர்த்தரை உணர்ந்துட்டேன், எல்லாமே செஞ்சுட்டேன். ஆனால் என்னன்னா இப்போ உள்ள கன்சீவ் ஆயிட்டோம், உள்ள குழந்தை வந்துடுச்சு, உள்ள தரிசனம் வந்துடுச்சு, உள்ள தேவ திட்டம் வந்துடுச்சு. ஆனால் உள்ள வந்த குழந்தைய 10 மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உள்ளே இருக்கிற தரிசனத்தை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். எனக்கு என்ன, ஒரு குழந்தை உள்ளே வந்துடுச்சுன்னா உடனே அந்த தாய்க்கு என்ன சொன்னாங்க, இதை சாப்பிடாத, நீ இஷ்டப்பட்டபடியெல்லாம் சாப்பிட முடியாது, நீ இஷ்டப்பட்ட மாதிரியெல்லாம் நடக்க முடியாது, நீ இஷ்டப்பட்ட மாதிரியெல்லாம் வாழ முடியாது. ஏன்னா உனக்கு இல்லைனாலும் உள்ளே இருக்கிற உன் பிள்ளைக்காக சொல்கிறாங்களே இல்லையா, உள்ளே இருக்கிற உன் பிள்ளைக்காகவாது நீ நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். உள்ளே இருக்கிற உன் குழந்தைக்காக நிறைய விஷயத்தை நீ விட்டு கொடுத்து தான் ஆகணும். உள்ளே இருக்கிற குழந்தைக்காக உனக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயத்தை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னை விட்டு கொடுத்து தான் நான் வேறு வழி கிடையவே கிடையாது. இல்லை எனக்கு இந்த பிள்ளை வேணாம், அதுவும் பாடு, எனக்கு இந்த பிள்ளை வேணாம், என்னுடைய ஃப்ரீடம் ஒடிக்குது, எனக்கு வந்துட்டு என்னை இஷ்டப்பட்ட மாதிரி வாழ விட மாட்டுது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், எனக்கு இந்த குழந்தை வேணாம், எனக்கு குழந்தை லைஃப்பில் வேணாம், மேரேஜ் ஆகி குழந்தை வேணாம். ஏன் அப்படி? என்னுடைய ஃப்ரீடம் ஒடிஞ்சு போகுது, ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகட்டும், அது ஒரு பங்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உள்ள வந்த குழந்தையை காத்து கொள்ளுவது தாயோட பெரிய கடமை. அந்த குழந்தை வெளியே வர வரைக்கும், ஸ்ட்ராங்காக வெளியே வர வரைக்கும், சேஃபாக வெளியே வர வரைக்கும், அழகாக வெளியே வர வரைக்கும் எல்லாத்தையும் தங்களை காத்துக்கொள்ளணும். சாப்பிட்றத காத்துக்கொள்ளணும், பார்க்குறத காத்துக்கொள்ளணும், கேட்குறத காத்துக்கொள்ளணும், நடக்கிறத காத்துக்கொள்ளணும். ஏன்னா எல்லாமே உள்ளே இருக்கிற குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். சேம் வே எனக்குள்ள தரிசனம் வந்துடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என் வாழ்க்கையை கொடுத்துட்டதுக்கு பிறப்பா நான் அபிஷேகத்தை பெற்றுட்டேன். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு நாள் அந்நிய பாஷை பேசி துதிச்சிட்டதுனால நான் கம்ப்ளீட் ஆகிட்டேன்னு நினச்சிக்கிறோம். நீ நிறைஞ்சதுனால என்ன தெரியுமா நடந்துச்சு, நீ ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே நீ கன்சீவ் ஆயிட்டன்னு அர்த்தம், நீ கர்ப்பவதி ஆயிட்டன்னு அர்த்தம். ஏன்னா மரியாளுக்குள் ஆவியானவர் வந்து நிழலாடின உடனே, உன்னத தேவனுடைய பலன் வந்து நிழலாடின உடனே, அசைவாடின உடனே தான் கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்படியே ஆண்டவர் உன் மேலே இறங்கின உடனே, ஆவியானவர் உன்னை நிரப்பின உடனே நீ கன்சீவ் ஆயிட்ட. கன்சீவ் ஆயிட்டதுக்கு பிற்பாடு நீ என்ன செய்யணும்னா, நீ அதே எக்ஸ்பீரியன்ஸை மறுபடியும் வீட்டுக்குள்ளேயும் போய் நீ மறுபடியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே பேசுகிற அந்நிய பாஷை வீட்டில் பேசணும். இங்கே துதிக்கிற துதி நீ வண்டி ஓட்டும் போது, வெளியில் போகும்போது, வாகனத்தில் போகும்போது, இங்கே இருக்கும்போது நீ எப்படி உன்னை பரிசுத்தப்படுத்திக்கிறியோ, நீ போகும்போதும் வரக்கும்போதும் நடக்கும்போது எல்லா நேரத்துலையும் அப்படியே உன்னை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். இப்போ உள்ளே இருக்கிற தரிசனம், உனக்குன்னு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் கேட்டுட்டீங்க, நடக்கலை. ஏன் தெரியுமா? சில பேருடைய வாக்கு தத்தத்தை உங்களுடைய நடக்கை நிமித்தமாக உள்ள அந்த தரிசனத்தை, குழந்தைய சாகடிச்சிட்டு இருக்கிறோம். உள்ள வச்சிருக்கிற திட்டத்தை கொலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அபார்ட் பண்ணிட்டோம். எனக்கு வேணாம் அந்த பிள்ளை, ஏன்? நான் உலகத்தில் போய் நடந்து என் இஷ்டத்தின்படி நான் வாழணும், அதை அபார்ட் பண்ணிட்டோம். அந்த குழந்தைய சேஃபாக வைத்துக்கணும். அப்படி
அப்படி நீ ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் காத்திருந்து உன் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் வெளியே வந்து உன் கண்ணு பார்க்குற அளவுக்கு வரணும்னா, நீ வெளியே வந்து அந்த வாக்குத்தத்தத்தை டச் பண்ணணும்னா, நீ வெளியே வந்து அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே கையில் தூக்கி அதை பார்த்துட்டு கர்த்தருக்கு நீ நன்றி சொல்லணும்னா உனக்கு பொறுமை அவசியம். நீ காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. அப்படி நீ காத்திருக்கிற நேரத்தில் தான் சரியான நேரத்தில் நீ கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் இப்போ கண்ணால் பார்க்க முடியும். நீ கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் உன் கையால் தொட முடியும். நீ கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் உன் பக்கத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது நீ கீழ்ப்படுகிற தேவ பிள்ளையாக இருக்கணும். நீ தாழ்த்துகிற தேவ பிள்ளையாக இருக்கணும். ஆண்டவர் உனக்குள்ளே என்ன செய்கிறாரோ அதை கம்ப்ளீட்டாக அவர் செய்வதற்கு நீ அப்படியே செத்த போனத்தை போல் கொடுத்துடணும். அவைலபிளாக இருக்கு. எஸ் லார்ட், ஐ எம் அவைலபிள், டூ இட் வாட் எவர் யூ வாண்ட் லார்ட். என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே. அவர் இதை தூக்கி போட சொல்கிறான்னு நீ ரெடியாக இருக்கணும். யோசிச்சு பாருங்கள் மரியாள், ப்ராக்டிக்கலாக யோசிங்களேன். நீ கன்சீவ் ஆகிடுமா, உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வரும். உலகமே உன்னை நிந்திக்கும். குழந்தை வெளியே வர வரைக்கும் கேவலமாக பேசும். எப்படி வந்துச்சு, சும்மா ஆண்டவர் மேலே போடுறியா, என்னெல்லாமா கேவலமாக பேசும். அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டீங்க, அதை சுமக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவை என்கிற தரிசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இப்போ என்ன ஏற்றுக்கிட்டீங்கப்பா, என்னை நிந்திச்ச மாதிரி உன்னை நிந்திப்பாங்க, ரெடியா? என்னை அவமானப்படுத்தின மாதிரி உன்னை அவமானப்படுத்துவாங்க, ரெடியா? உங்களை கேவலமாக பேசுவாங்க, ரெடியா? ஒரு கண்ணத்தை அறிஞ்சால் மறு கண்ணத்தை ஆட்டும், ரெடியா? உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா நீ மறுபடியும் அவங்களுக்கு நீ அவைலபிளாக இருக்கணும், அவங்களுக்காக நீ ஹெல்ப் பண்ணணும், ப்ரே பண்ணணும், ரெடியா? ஏசப்பா இதெல்லாம் சொல்கிறார். ஓகேவா? அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீ அங்கீகரித்து நீங்கள் வாழ்கிற மாதிரி நான் வாழ்கிறேன் இயேசுவை அப்படி நீ ஒப்பு கொடுக்குற தெரியுமா? அப்பொழுது தான் ஆவியானவர் உனக்குள் அசைவாட முடியும். யோவான் 14:23 என்ன சொல்கிறார்? என் கற்பனைகளை கை கொண்டால் நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியும். இஃப் யூ ஒபே மை டீச்சிங்ஸ் தென் ஐ வில் கம் இன் டு யுவர் ஹார்ட். நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியும். ஆவியானவர் அவர் உள்ளே வந்துட்டாருன்னா இப்போ உனக்குள்ள தேவ திட்டம் உனக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு திட்டம் உனக்குள்ள வச்சிருக்கிறார் தெரியுமா? ஒரு தேவ தரிசனம். இப்போ அந்த தரிசனம் உள்ள அப்படியே டான்ஜிபிளாக மாறிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு பார்க்குற ஒரு மாம்சமாக உள்ள உருவாக்கிட்டு இருக்கு. அந்த மாம்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி இன் அன் அப்பாயிண்டட் டைம், சரியான முன்குறித்த நாளில் அந்த தரிசனம் கண்ணு பார்க்குற அளவுக்கு நிறைவேறும். அந்த தரிசனத்தை பார்த்து ஆண்டவரே நீங்கள் சொன்னதை செஞ்சிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. என் வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் கீழ்ப்படியாமல் தாழ்த்தாமல் அந்த மேட்டுமையை உடைக்காமல் உலகத்தை வெறுக்காமல் கர்த்தருக்கு பிரியமாக நடக்காமல் நல்லா புரிந்து கொள்ளுங்க, வாக்கு தத்தத்தை உங்களால் ரியலைஸ் பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. ரெண்டாவது, ஆவியானவர் உங்களுக்குள்ளே தக்க வைத்து கொள்ள முடியாது. ஏதோ ஒரு நாள் அந்நிய பாஷை பேசிட்டோன்றதுனால நம்ம ஃபில் ஆகிட்டோன்னு நினைக்கவே வேணாம், அது வஞ்சகம். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆவியானவர் தேவை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரே வாட்டி பரிசுத்தமாயிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரா? இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்து போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் நீதி செஞ்சுட்டேன்னா அது திருப்தி ஆகிடக்கூடாது. நாளைக்கும் நான் இன்னும் பரிசுத்தமாகும், நாளைக்கும் இன்னும் நீதி செய்யணும், நாளைக்கும் இன்னும் வசனத்தை கீழ்ப்படியணும், நாளைக்கு இன்னும் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும், நாளைக்கு இன்னும் எனக்குள்ளே இருக்கிற காரியத்துக்கு நான் உடைக்கணும். இப்போ இன்னைக்கு பெருமைக்கு உடைஞ்சேன்னா இந்த பெருமை நாளைக்கு வராத அளவுக்கு நான் மறுபடியும் நான் அதை எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த பெருமை எனக்கு வேணாண்டவரே, எனக்குள்ளே மேட்டுமை இருக்கா, அந்த மேட்டுமை நான் தூக்கி போடணும். உலக ஆசை இருக்கா, தூக்கி போடணும். பொருளாசை இருக்கா, தூக்கி போடணும். இச்சை இருக்கா, தூக்கி போடணும். நாளுக்கு நாள் ஒவ்வொரு காரியமாக வெளியேற்றணும். அப்பொழுதுதான் ஆவியானவர் உனக்குள்ள வந்து பரிபூர்ணமாக கிரியை செய்ய முடியும். அதான் ஆண்டவர் பாருங்க, சீஷர்கள் மேலே வந்து ஊதுறார். மேல் வீட்டு அறையில் அவங்கள நிற்க வச்சு அவங்க மேலே ஊதி ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரிசீவ்டா, ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க. ஆவி உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க. அடுத்து என்ன தான் நடக்கணும் தெரியுமா? சீஷர்களே, உங்களை வைத்து நான் விட்டு போன ஊழியத்தை உங்களை கொண்டு செய்ய போகிறேன். இதான் உங்கள் மேலே வச்சிருக்கிற தரிசனம். நான் ஒரு தரிசனம், நான் ஒரு தீர்க்க தரிசனம், நான் ஒரு தேவ திட்டம். நான் இந்த தரிசனம், இந்த தீர்க்க தரிசனம், இந்த தேவ திட்டத்தை நான் பிதாக்கிட்ட போகிறேன். அதனால் இந்த தரிசனத்தை உங்கள் மேலே வைக்கிறேன். இது உங்கள் மேலே வைக்கிறதுனால எனக்குள்ளே இருக்கிற ஆவியை ஊதுறேன் அப்படின்னு சொல்லி ஊதுறாரு. ஊதி ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கன்சீவ் ஆகிட்டீங்கப்பா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் மேல் வீட்டு அறையில் போய் காத்திருக்கணும். என்ன செய்யணுங்க? மேல் வீட்டு அறையில் போய் காத்திருக்கணும். பேஷன்ஸா, பொறுமையாக காத்திருக்கணும். நீங்கள் காத்திருக்கிற நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, மேலேருந்து ஒருத்தர் வருவார்.
அந்த ஆவியானவர் அவர் கம்ப்ளீட்டான அபிஷேகம் உங்களுக்குள்ள கொடுத்து உங்களுக்குள்ள என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அவர் நிறைவேற்றுவார். அதை தான் சொல்றார், அவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா சமேரியா பூமியின் கடையாந்த வரைக்கும் நீங்கள் என்னவா இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. என்ன சொல்ல வர்றார்னா, எனக்கு ஊழியம் செய்வீங்க. பேதுரு, நீ எனக்காக ஊழியம் செய்ய உன்னை தெரிந்து கொண்டேன், நீ மேலே போய் காத்திருப்பா, அந்த தரிசனத்தை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்து கொள்ளுப்பா. அப்போ ஆவியானவர் அதை கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணி அதை வெளியே பெற்றெடுக்கும்படி செய்வார். அப்போ உன்னையே நீ பார்ப்ப, இது நானா? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நானா இப்படி பிரசங்கம் பண்ணுறேன், உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நானா இப்படி ஊழியம் செய்கிறேன், உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நானா இப்படி உங்களுக்காக உயிர் கொடுக்குறேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஆண்டவரே, உங்களுக்கு உயிர் கொடுக்குற சொல்லி நான் ஏமாற்றி பயந்து ஓடின ஒரு நாள், ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பேதுருவை சிலுவையில் அடிக்க வராங்க. இயேசுவை போலலாம் என்ன சிலுவையில் அடிக்காதீங்க, தலைகளாக சிலுவையில் அடைங்க, தலைகளாக திருப்பி எனக்கு சிலுவையில் அடைங்க. பைபிளில் பாருங்க, சீஷர்கள் அத்தனை பேரும் அவ்வளோ கொடூரமாக சாகடிச்சாங்க. பார்த்தோலோமையோ அப்படியே ஸ்கின் எல்லாம் தோலெல்லாம் ஒரு மேங்கோவை உரிக்கிற மாதிரி உரிச்சு சிலுவையில் அடித்தாங்க. நத்தானியல் என்கிற பார்த்தோலோமைய சில பேரை சேற்றுக்குள் அப்படியே தள்ளி அவங்கள அந்த மூச்சடித்து சாகடிக்க வச்சாங்க. மோசமாக, நீங்கள் எபிரேயர்ல இருக்கு 11வது அதிகாரத்தில் அவ்வளோ கொடூரமாக அவங்க ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாக தங்களை கொடுத்து மறித்து போனாங்க. கடைசி வரைக்கும் இயேசுவை மறுதலிக்கல. ஏன்னா அந்த தரிசனத்தை பார்த்துட்டாங்க. அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு தரிசனம் மேலே இருக்கு. The word became flesh in this world. மேலே இருக்கிற வார்த்தை பூமியில் மாம்சமாக மாறிச்சு. காணக்கூடாததான வாக்கு தத்துவம் பூமியில் பார்க்குற அளவுக்கு மாறிச்சு. தொட முடியாத வாக்கு தத்துவம் பூமியில் தொடர அளவுக்கு மாறிச்சு. The word became flesh. அந்த வார்த்தை மாம்சமாக மாறிச்சு. அது மாம்சமாக மாறத்துக்கு காரணம் மரியாள் என்கிற கீழ்ப்படுகிற ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தின் நிமித்தமாக தான் அந்த தரிசனத்தை தொட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் வச்சிருக்கிற தரிசனம் இன்னும் மேலே இருக்குது. உனக்குன்னு வச்சிருக்கிற காரியம், தரிசனம், தீர்க்க தரிசனம், திட்டம் மேலே அப்படியே வச்சிருக்கிறார். ஆனால் பவுல் சொல்கிறது பிரகாரமாக கண்ணில் இன்னும் பார்க்கல, காதில் இன்னும் கேட்கல, இன்னும் என் கையால் தொடலை, என் இருதயத்தில் அது இன்னும் வரவே இல்லை. காரணம், ஆவியானவர் எனக்குள்ள இல்லவே இல்லை. அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கிறதுனால அவர் எனக்குள்ள கம்ப்ளீட்டாக அவன் சுபாவத்தில் மாற்றம் வரணும். நேற்று வரைக்கும் ஜெயிக்க முடியாதது இன்னைக்கு ஜெயிச்சிருக்கணும். நேற்று வரைக்கும் என்னால் இதை விட முடியல, இன்றைக்கி நீ விட்டுருக்கணும். நேற்று வரைக்கும் என்னால் மாற முடியல, இன்றைக்கி நீ மாறி இருக்கணும். அதான் ஆவியானுடைய கிரியை. அவர் உன்னை எப்படி மாற்றுவார்னா, பணக்காரனா, பெரிய பெரிய ஒரு பொசிஷன், அவர் உன்னை இயேசுவை போல மாற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் திட்டமாக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், என் தரிசனத்தை நான் பார்க்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது, அதை நான் தொட்டு பார்க்கணும். யோவான் சொல்கிற மாதிரி, நான் தொட்டம்பா, நான் பக்கத்தில் நின்றம்பா, நான் ஃபீல் பண்ணப்பா, என் கண்ணில் நான் பார்த்தேன்ப்பா. உன் கண்ணில் உனக்குன்னு வச்சிருக்கிறத கர்த்தர் காட்டுற நேரம் வந்துடுச்சு. உனக்குன்னு என்ன வச்சிருக்கிறாரோ உன் கண்ணு பார்க்குற அளவுக்கு இந்த நேரம் அதனால தான் ஆண்டவர் பேச வச்சிருக்கிறார். உனக்குன்னு வச்சிருக்கிறதான அந்த திட்டமா, உனக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஒரு குழந்தை, உனக்குன்னு வச்சிருக்கிறதான அந்த ஒரு தரிசனம் பெற்றெடுத்து வெளியே உன் கண்ணில் காண்பிச்சு உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு கர்த்தர் திட்டம் கொண்டிருக்கிறார். அதுக்கு நீ என்ன செய்யணும்? ரெடி லாட். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் வெறுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி போட நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எல்லாத்தையும் உங்களுக்காக நான் வெறுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் மாத்திரம் வேணும்னு சொல்லி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும், நீங்கள் மாத்திரம் எனக்கு வேணும். மரியாள் எப்படி ஆண்டவரே உங்களையே பற்றி கொண்டு இருந்தாங்க, நீங்களே அவர் சாட்சி கொடுத்து அனுப்புறீங்க. நீ ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்மா. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றதுக்கு முன்னாடி, உள்ள கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஏன் இது நடக்குது தெரியுமா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நீ கிருபை பெற்றவள், ஆண்டவர் கிருபை உனக்குள்ள வர அளவுக்கு நீ ஆயத்தமா இருக்கிற மக. அடுத்த ஆண்டவர் அந்த தேவதூதர் சொல்றார், ஆவியானவர் உனக்குள்ள இறங்குற அளவுக்கு உன் வாழ்க்கை மாறி இருக்கிறது. வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு உன்னத பலன் உன்மேல் இறங்கி வரட்டும், உன்னத பலன் உன்மேல் இறங்கி வரட்டும். தேவன் உனக்குள்ள வைத்திருக்கிற, உனக்காக வைத்திருக்கிற தரிசனம், மேல இருக்கிற வார்த்தை பூமியில மாம்சமா மாறுச்சு. மாம்சமா மாறினதுனால அதை தொட முடிஞ்சிச்சு, அதை பார்க்க முடிஞ்சிச்சு, அது பக்கத்துல நிக்க முடிஞ்சிச்சு, அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதுதான் இயேசு கிறிஸ்து. அதே போல இயேசு என்கிற தரிசனம், இயேசு வைத்திருக்கிற தரிசனம், இயேசு
வைத்திருக்கிற திட்டம், இயேசு உனக்குன்னு வச்சிருக்கிறதான தீர்க்க தரிசனம், அந்த ஒரு காரியங்கள் இந்த நாளில் வாழ்க்கையில நேரா இறங்கணும்னா மரியாளை போல நீ கிருபை பெற்றவளா மாறணும். மரியாளை போல நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நீ மாறணும். மரியாளை போல தன்னை தாழ்த்துகிற மகளா மாற்றணும். எதிர்காலத்தில் என்ன நிந்தனை அவமானம் எது வந்தாலும் சரி, என் இயேசுவை விட்டு நான் பிரிய மாட்டேன், ஆண்டவரே நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்கிறதான ஒரு சிந்தை உனக்குள்ள வரணும். மரியாள் எதையுமே பார்க்கல. எதிர்காலத்தில் யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்காக நான் வாழ்றேன். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, என்ன வந்தாலும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே, ஏது வந்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. இனி உலகத்துக்காக உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். பணத்துக்காக, வசதிக்காக, ஆடம்பரத்துக்காக, இச்சைக்காக, பொருளாசைக்காக, உலகத்துக்காக, எதுக்காக நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். எங்களுக்கு நீங்க மாத்திரம் போத ஆண்டவரே. அப்படி மரியாளை போல ஒப்புக்கொடு. இன்றைக்கு உனக்குள்ள அந்த தரிசனம் இறங்கி வரும். ஆவியானவர் தரிசனத்தை சுமந்து உனக்குள்ள கொண்டு வந்து அதை ஊற்றுவார். அந்த தரிசனம் எடுத்து கொண்டு வந்து உனக்குள்ள அவர் ஊற்றுவார். அந்த தரிசனம் உனக்குள்ள வந்து நீ கன்சீவாயி அந்த தரிசனத்தை வெளியே கொண்டு வந்து உன்னை சந்தோஷப்படுத்தி கர்த்தர் உன்னை உபயோகிக்க போதுமானவராய் இருக்கிறாரே.